Hi friends, welcome to Skyknow YouTube channel. So friends, இந்த வீடியோவில் நம்ம பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிங்க. கம்ப்யூட்டரில் உங்கள் ஓஎஸ் போட வேண்டிய பென்ட்ரைவ் க்ளீனாக எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ஒரு வேளை க்ளீனாக இல்லைன்னா அங்கே ஃபார்மேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓஎஸ் போட வேண்டிய ஃபைலை லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓஎஸ் போடுற ஐஎஸ்ஓ ஃபைலாக இருந்தால் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபைலாக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களால் ஈஸியாக பூட் பண்ண முடியும். இல்லை ஐஎஸ்ஓ ஃபைலை கன்வெர்ட் பண்ணிங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க டூல்ஸில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறும். அது ஈஸியான ஐடியானா டூல்ஸு ஓப்பன் பண்ண டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போய்ட்டு கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவ்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னே ஓகே அப்படின்னு கொடுங்க. ஓகே கொடுத்து முடித்த உடனே அது ஃபைல் வந்து ரீடைரக்ட் ஆகி திருப்பி அனதர் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். முடிச்சுட்டு லொக்கேஷன் ஃபைல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபைல் சைஸ் வந்து HDDயாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி இப்போ நேரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் சம்திங் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஓஎஸ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவை அது மாற்றி போட்டு விட்டுரும் பென்ட்ரைவில். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.